நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். நம்ம சென்னை அம்பத்தூர்ல அமைஞ்சிருக்கிற அம்மன் மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம். தமிழ் 24 கார்ஸ் நேயர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. என்ன பட்ஜெட்ல இருந்து நம்மகிட்ட வண்டி ஸ்டார்ட் ஆகுது சார்? இந்த வண்டிக்கு 19,000 டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். ரெண்டாவது யார்டு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி யூஸ்டு கார், அதுவும் நிறைய விரும்புற கார். வாரம் ஒரு ஆஃபர் போட்டுனே இருப்போம். எப்பவுமே டாடா நானோ கடல்னா நம்ம அம்பத்தூர் அம்மன் காசு சொல்லலாம். வண்டி வாங்கணும்னு ஆசையோட கற்பனை வந்தா போதும். அந்த கற்பனை இங்க வந்தா கண்டிப்பா நிறைவேறும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம சென்னை அம்பத்தூர்ல அமைஞ்சிருக்கிற அம்மன் மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க இது ஒரு பிரம்மாண்டமான ஷாப். ஏன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வீடியோ போடும்போதெல்லாம் நீங்க லோ பட்ஜெட் போடுறீங்க, எங்களுக்காக கொஞ்சம் நீங்க சென்னை அதுவும் அம்பத்தூர்ல இருக்க அம்மன் கார்ஸோட அப்டேட் பண்ணுங்க, அவங்ககிட்ட அவ்வளோ கம்மியான பிரைஸ்ல வண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா அம்மன் மோட்டார்ஸோட ஓனர் அண்ணா பெருமாள்னா இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க வேண்டியிருக்கு. நம்ம அம்மன் மோட்டார்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணது சார்? பார்த்தீங்கன்னா 2013 ஆரம்பித்தோம் சார். 2013 பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் வச்சு ஆரம்பித்தோம். 2014 பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் மாறிச்சு. அதுக்கப்புறம் 2016 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் இறங்கியாச்சு சார். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி நீங்க அந்த லோ பட்ஜெட் கேட்டகரி, ஏன்னா சென்னையில எவ்வளோ மார்க்கெட் இருக்கு, நீங்க ஏன் அந்த லோ பட்ஜெட்ல வண்டி எடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுன காரணம் என்ன சார்? மெயினாக பார்த்தா கார் வாங்கி விற்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய பேர் போகணும்லாம் நம்ம பிஸ்னஸ் வரல. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டாக்ஸி டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவர், அப்படி இருக்கும்போது நடுத்தர மக்களுக்கும் அந்த கார் போய் ரீச் ஆகணுன்றது தான் கான்செப்டே. லோ பட்ஜெட்டில் கொடுத்தாதான் எல்லாருக்கும் போய் சேரும். கண்டிப்பாக எல்லாரும் 5 லட்சம் ரூபாய் கார் வாங்கி ஆடி கார் மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கார் வாங்குவான். ஆனால் ஒரு ஏழை தொழிலாளி கண்டிப்பாக அவனும் காரில் போகணும்னு கற்பனையோட வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி நண்பரும் காரில் போகணுன்றதுக்காக தான் லோ பட்ஜெட்ல காரே கொடுக்க ஆரம்பிச்சேன். மூணாவது கொஸ்டின் சார் என்னன்னா, நீங்க வண்டி ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் இருந்தா, அதாட்டும் உங்ககிட்ட என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஒரு பைக் இருந்தாலும் நீங்க கொண்டு வாங்க, நான் கார் தரேன்னு சொல்றீங்க. இது எப்படி பாசிபிலிட்டி? அப்பதான் எல்லாருக்கும் போய் கார் ரீச் ஆகும். ஒரு பைக்லயே போவாங்க சில பேர் வேலைக்கு. இன்னைக்கு ஒரு 10,000 5,000 சம்பளம் வரும், என்ன பண்ணுவோம், ஒரு பைக்ல போய் பைக்ல வந்திருப்பான். அவங்க குடும்பம் கார்ல போகணும்ல, அவனுக்கும் ஆசைகள் இருக்கும், அவனுக்கும் கற்பனைகள் இருக்கும், அவங்க குடும்பத்தையும் கார்ல கூட்டணும்னு ஆசை இருக்கும். பைக்கை விட்டுட்டு கார்ல போகணும். சூப்பர் சூப்பர். இப்போ பைக் வச்சிருக்க அத்தனை பேரும் பார்த்தா என்கிட்ட பைக் தான் இருக்குது, இது ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்க, அதை எடுத்துக்கிட்டு கூட ஒரு கார் தரலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு கற்பனை வாழ்ந்துட்டு இருப்பான். அவனும் கார்ல போகணுன்றது தான் இந்த கான்செப்ட். நாலாவது கொஸ்டின் சார், ஃபைனான்ஸ் வரும்போது நீங்க எப்படி ஃபைனான்ஸ் எப்படி நீங்க கொடுக்குறீங்க? லோ பட்ஜெட்டுக்கு எல்லாருமே ஃபைனான்ஸ் கொடுக்க யோசிக்கிறாங்க, நீங்க எப்படி ஃபைனான்ஸ் பண்றீங்க? ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் கார் வாங்கினா கூட ஒரு 20-30 அந்த ரேஞ்சில் கொடுத்தா லோன் படிக்கிறோம். லோன் கொடுத்து படாத பாடுபடுறோம், இருந்தாலும் பரவாயில்ல. 10 பேர் லோன் தரேன்னா 3 பேர் கட்ட மாட்டாங்க, 2 பேர் கட்டவே மாட்டாங்க, 5 பேர் கட்டுறாங்க. அந்த 5 பேர் கட்டினா போதும். எனக்கு நல்லா, அதாவது நான் நல்லது பண்றேன், எனக்கு அவங்க நல்லது பண்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லது பண்ணுவாங்க, கண்டிப்பா கெட்டது பண்ணணும் கெட்டது பண்ணினே தான் இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பிசினஸ்னா எனக்கு அது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ண முடியாது. நம்மளுக்கு கான்செப்ட் என்ன, எல்லாருக்கும் போய் சேரணும், கார் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பா போயிட்டு இருக்கு. 2013 ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 2020 இருந்து தான் நாங்க அதிகமா ஃபைனான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு அம்மன் மோட்டார்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இண்டிவிஜுவலா உங்களுக்கே சப்ஸ்கிரைபரும் இருக்கிறாங்க, உங்களை நிறைய ஃபாலோ பண்ற உங்களுடைய வாடிக்கையாளரும் இருக்கிறாங்க, நம்ம சேனல்லையும் கண்டிப்பா இருப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயே இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஷாப்க்கு வரக்கான லொகேஷன் எப்படி சார்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் முதல்ல இருந்துச்சு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அந்த தாம்பரம் கிட்ட இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா போரூர் ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா அங்க 104 இருந்தீங்கன்னா அம்பத்தூர் கள்ளிக்குப்பம். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம்னா எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி கள்ளிக்குப்பம்னு கேட்டா நம்ம பாபிசார் கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் வர பாத்தீங்கன்னா புழல் கேட்டா யாருக்கு எல்லாருக்குமே தெரியும். புழல் பாலம்மாள் ஸ்கூல், அதுக்கப்புறம் அம்பத்தூர் ஐயப்ப கோயில்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். இந்த சர்க்கிள் வரவங்களுக்கு ஓகே. இப்போ மெயின் ரோட்ல வந்துட்டு கூட நம்ம ஷாப் கேட்டா நம்மளே கூட பிக்கப் பண்ணிக்கலாம். ஆந்திரா மாநிலத்தில் வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா அம்பத்தூர் ஐயப்ப கோயில்னு கேட்டா அதுக்கு ஆப்போசிட் தான் பாபிஸ் அமைஞ்சிருக்கு. ஓகே. இந்த பக்கம் தாம்பரம் சர்க்கிள் வந்து வரவங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம், திண்டுக்கல், திருச்சி எல்லாரும் பாத்தீங்கன்னா கோயம்பேடு ஜங்ஷன் தான். இப்போ கோயம்பேடு கிடையாது, போரூர். ஓகே. அப்போ போரூர் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து 104 இருந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். இல்லை ஒரு ராபிட்டோ வந்துடலாம், பைக்கு வரலாம், காரில் வரலாம், எல்லா வசதியும் எல்லா ஸ்பெடியுமே இருக்கு. இப்போ என்ன பட்ஜெட்ல இருந்து நம்மகிட்ட வண்டி ஸ்டார்ட் ஆகுது சார்? 50 ரூபாலேருந்தே கார் இருக்கு. 50,000 இருந்தே இருக்கு. 19 ரூபாய் கார்லாம் போட்டுருக்கேன். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி வீக்கெண்ட்ல கார் ஃப்ரீயா காரும் கொடுத்து ப்ராப்ளம் ஆனீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துருந்தோம். ஸோ இப்போ நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ், கண்டிப்பா இப்ப சொல்ற பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வரும்போது பெஸ்டா பண்ணி கூட போட்டிருக்கோம். அம்பத்தூர் அம்மன் காசுன்னு சொல்லிட்டு போட்டாலே வரும். முதல்ல பாத்தீங்கன்னா 2013 14 அம்பத்தூர் அம்மன் காசுன்னு போட்டிருந்தோம். அதை எடுத்துட்டு இப்போ ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸ்ன்ற முறையில எல்லாருக்கும் கார் கம்மியா தருணத்துக்காக தான் கம்மியாவே கொடுத்துட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பைக்கே கொடுத்துட்டு கார் வாங்குறது அது செம்ம கான்செப்ட். நிறைய பேர் மாத்திட்டு இருக்காங்க. பைக் கொடுத்துட்டு கார் வாங்கியிருக்காங்க. இதுல முக்கியமான கான்செப்ட் பார்த்தா வண்டி ஓடுற கண்டிஷன்ல ஓடாத கண்டிஷன்ல எப்படி பண்ணாலும் சரி எடுத்துக்கிட்டு டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் வசதி இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. வாரம் ஒரு ஆஃபர் போட்டுனே இருப்போம். ரெகுலரா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமைனா அம்பத்தூர் அம்மன் காசுன்னு போட்டா வந்துடும் வீடியோல. எல்லாரும் பார்த்து லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஏன் இந்தியா ஃபுல்லா நம்ம நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர். எல்லாருக்கும் இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம அப்படி நம்ம சேனலுக்கு அப்படி லைட்டா சொல்லிடலாமா? பண்ணிடலாம் சார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார், சென்னையிலே நான் வந்து இவ்வளவு பெரிய யார்டு வந்து பார்த்ததில்ல. ஒரு யார்டு 2 யார்டு பார்த்துருப்போம். ஒரே இடத்துல அங்கங்க நிப்பாட்டி ஒரு 3 பெரிய யார்டா வச்சிருக்கீங்க. நம்ம யார்டுல ஒரு செக்மெண்ட்லயும் ஒரு வண்டியா நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா Hyundai Getz 2006 7 ரிஸ்ட். இது 1.25 to 1.5 மார்க்கெட்ல விக்குது. இன்னைக்கு நம்ம சேனல் பாரசிக்கு வெறும் 1 லட்ச ரூபாய் கொடுத்தலாம். 1 லட்ச ரூபாய் கொடுத்தலாம். 1 லட்ச ரூபாய் கொடுத்தலாம். சூப்பர் சார். இந்த வண்டிக்கு லோன் நம்ம ஆப்ஷனும் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் பைக் இருந்தாலும் பைக் கொண்டாந்து கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஆமா. டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட். உங்களால எவ்வளவு ரெடி பண்ண முடியும்? ஒரு பைக் விக்கிற ரேட்டுக்கு 29 rupees கொடுத்தா போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தலாம். சூப்பர் சார். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்டீல ஜென்னு 2007 8 ரிஸ்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல 1.5 லட்சம் வண்டியே கிடையாது. இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா 1,29,000 மட்டுமே. வெறும் 129. வெறும் 29 rupees கையில கொடுத்தா போதும், நீங்க வண்டி வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் காசே இல்லைன்னா கவலை கிடையாது மக்களே. உங்க வீட்டுல இருக்க காரு, பைக்கு, டாடா ஏசி எந்த நிலைமையிலும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2008 9 ரிஸ்ட். இது பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் கேட்டு விட்டு போனாங்க. நம்ம சேனல் ரசீல் பாத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் தான் கேட்கிறோம். இதுவும் பாத்தீங்கன்னா 1,40,000 கொடுத்தலாம். டவுன் பேமெண்ட் 40,000 கையில கொடுத்தா போதும். அதுவும் இல்லாம வண்டி கொடுக்கறது இல்லாம நேம் டிரான்ஸ்ஃபர், இன்சூரன்ஸ், சர்வீஸ், அந்த வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் நிவர்த்தி பண்ணியே கொடுத்துடலாம். ஆமா, எல்லாம் பண்ணியே கொடுத்துறது. சார், அடுத்த வண்டி இது பாத்தீங்கன்னா 1.25 ரூபாய் கஸ்டமர் கேக்குறாங்க. ஓகே. நம்ம சேனல் பக்கம் ரசீது பாத்தீங்கன்னா 1,20,000 மட்டுமே. இந்த வண்டிக்கு 19,000 டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும், இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். 2005 மாடல் 26 வரைக்கும் அலைவ் எல்லாம் போட்டிருக்கு. வண்டியில செட்டு சப்பு எல்லாம் போட்டு வண்டி அவங்க வச்சிருக்காங்க. இது நேற்று வரைக்கும் 150 வித்த வண்டி. இன்னைக்கு நம்ம சேனல் பரசிருக்கு 1,19,000 மட்டுமே. வெறும் 19,000 டவுன் கொடுத்தா போதும், லோன் ஆப்ஷன் இருக்கு. அடுத்த வண்டி சார், இது 2003 தான். இது கஸ்டமர் வண்டி எடுத்துட்டு போனாங்க, 1.25 ரூபாய்க்கு எடுத்துட்டு போனாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1,10,000 கேக்குறாங்க. ஒரு ரூபாய் கொடுத்தலாம். 1 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சூப்பர் சார். அடுத்த வண்டி வேகனார். இதுல பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் அண்ட் பெட்ரோல் எல்லாமே கிடக்கு. இந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல 150 கம்மி கிடையாது. ஏன்னா கேஸ் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படியே வண்டி கொடுக்கும்போது ஏன்னா குற்றம் குறைக்க சொன்னாலும் அப்படியே எடுத்துட்டு போகலாம், கொடுக்கறது கிடையாது. அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவோம். இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா 1,29,000 மட்டுமே. டவுன் பேமெண்ட் வெறும் 29 rupees கொடுத்தா போதும், லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்டா வேணா ஒரு 10 ரூபா கம்மியோட கொடுத்துறேன், வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஓ, ரெடிகேஷனா அதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கு. சூப்பர் சார். ரெடிகேஷனா இன்னொரு 10 ரூபா கம்மியா கொடுத்துடலாம். அடுத்த வண்டி இந்த வண்டி 2007 8 ரிஸ்ட். சாண்ட்ரோ ஜிங்கு ஓட்டி பார்க்கணும் ஆசைப்படுறவங்க, ஃபேமிலி வச்சுருங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். நேற்று வரைக்கும் பார்த்தா 1.5 லட்சம் வண்டி. இன்னைக்கு வருஷம் எண்டை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க ரசீது பாருங்க, 1,29,000 ரூபாய். 1,19 கொடுத்தாலும் போதும், செட்டில்மெண்டா வேணா ஒரு ரூபா கொடுத்தலாம். 2007 5 வருஷம் எஃப்சி, நேம் டிரான்ஸ்ஃபர், இன்சூரன்ஸ், சர்வீஸ் எல்லாம் பண்ணி 1.25 ரூபா கேட்கிறோம். எந்த ஒர்க்கும் பண்ண வேணாங்க, நான் அப்படியே எடுத்துன்னு போயிடுறேன்னா 1 ரூபாய் கொடுத்தலாம். சூப்பர். அடுத்த வண்டி சார் வேகனார். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனாரு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட பார்த்தா ஒரு டாப் ரேட் வந்து வாங்கி போனாங்க, 2 ரூபாய்க்கு வாங்கி போனாங்க. 170 நிற்கிறாங்க. நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா 150 ரூபா பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. எதுவுமே நல்லா பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அம்மன் காசை நம்பி ஒரு நண்பர் பாருங்க, எல்லாரும் எல்லா வசதியும் பண்ணி தான் தருவோம். பைக் இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல காராக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். எக்கச்சக்க கார் இருக்கு. அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்த வண்டி சார் SX4. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 2.5 to 2.5 வித்த வண்டி. 2011 12 ரிஸ்ட் SS4 டிக்கி வச்ச வண்டி. ஷிஃப்ட் டிசைர் மாதிரி இருக்கும் வண்டி. இந்த வண்டி மார்க்கெட்ல 3 ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது. நம்ம சேனல் பாருங்க 2,49,000 மட்டுமே. வெறும் 49 ரூபாய் கையில கொடுத்தா போதும், 2 ரூபாய் லோனும் போட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கம்மியான பேமெண்ட்லேயே நம்ம AGPM மட்டும் தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வண்டி தர முடியும். நம்பி வாங்க, நம்பி கூட போவீங்க. அடுத்த வண்டி சார், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012 13 ரிஸ்ட் டாடா இண்டிகோ. வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி. எஃப்சி, இன்சூரன்ஸ், நேம் டிரான்ஸ்ஃபர், சர்வீஸ் எல்லாம் பண்ணி 150 தான் கொடுக்கலாம் மக்களே. வெறும் 50 ரூபா கையில கொடுத்தா போதும், லோன் ஆப்ஷனும் இருக்கு. அடுத்த வண்டி சார் லோகன், மகேந்திரா லோகன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 150 கேட்டு விட்டு போயிருக்காங்க. 1,29,000 மட்டுமே. இந்த 29 ரூபா ஸ்கீம் இருக்கா போறோன்னா அப்பதான் எல்லாருக்கும் போய் கார் ரீச்சாதுக்காக தான் தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருக்கேன். ரெகுலராக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனா சென்னை அம்பத்தூர் அம்மன் காசு வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மொத்தத்தையும் பண்ணி விடுங்க மக்களே. அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்த வண்டி வெர்னா. Hyundai வெர்னா. இது பார்த்தீங்கன்னா நேற்று மயிலாப்பூர்ல நம்ம ஒரு கஸ்டமர் கொடுத்தோம், 170 கொடுத்தோம். அந்த வண்டி 150 எடுத்திருக்கோம். நம்ம சேனல் பார்க்க ரசிச்சு பாருங்க, 1,29,000 கொடுத்தலாம்.
தமிழ் 24 கார்ஸ் நேயர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காரே இல்லாத நண்பர்கள் மொத்த பேரும் பாருங்க கார்ல போகணும், லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம அமுத்துரமன் காசு வாங்க. உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியா இருக்கும், வந்தா வாங்கிடுவீங்க. அடுத்த வண்டி சார் க்ரூஸ் 2010 மாடல். செவர்லெட் க்ரூஸ் பாருங்க, நீங்க மார்க்கெட்ல 3 லட்சம் வண்டியே கிடையாது. சன்ரூப்லாம் வச்சிருக்காங்க, அலாய்வில் எல்லாம் போட்டிருக்காங்க, செட்டு சப்பூப்பர் ஆம்ப் எல்லாம் போட்டு அவ்வளோ அமுக்க வச்சிருந்தாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் விற்கிற வண்டி. இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்து வச்சுப்பீங்கன்னா 2,50,000 மட்டுமே. வெறும் 50 ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். செட்டில்மெண்ட்டாக வேணுன்றீங்களா, 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ இம்போர்ட்டட் கார் கிடையாது. டீசல் வெஹிக்கிள் வண்டி பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஃப்சி, இன்சூரன்ஸ், நேம் ட்ரான்ஸ்ஃபர், சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம். எதுவுமே பண்ண வேணாங்க அப்படின்னு சொல்றீங்களா, நீங்கள் நேராக வாங்க, டேரெக்டாக கஸ்டமர்ட்டே விடுறேன். உங்களுக்கு என்ன ரேட்டும் பண்ணி தரேன். 2% கம்சமெண்ட்டாக கொடுத்தாலும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியாக இருக்கும், எடுத்துகிட்டு போயிட்டாக்கலாம். அடுத்த வண்டி இது ஃபுல்லாவே ஃபியஸ்டா லைன் என்ன சார்? ஆமா. என்ன மாடல்ல இருந்து என்ன மாடல் சார் இருக்கு? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2007. 7. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008. 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2006. ஓகே. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007. ஓகே சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வெஹிக்கிள்ஸ். இது பட்ஜெட் என்ன சார் சொல்றேன்? எல்லாமே பார்த்தீங்கன்னா 120, 130, 140, 150 எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். ஓகே. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140, 150 வித்திருந்த வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 1,29,000 ரூபாய். 4 வண்டி 5 வண்டி இருக்குது. இப்போ சில வண்டிகள் இதுல எஃப்சி இருக்குமான்னு டவுட் இருக்குங்களா சார்? அந்த எஃப்சி இல்லையா போட்டு கொடுத்துருவேன். ஓகே ரைட். நீங்க வண்டி எடுக்கும் போதே செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவங்களே செக் பண்ணி எடுத்துக்கணும். ஆமா, அந்த வண்டியில என்னென்ன இருக்கோ இல்லையோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா ஒரு ரேட்டு, எந்த ஒர்க்கும் பண்ணலன்னா ஒரு ரேட்டு. வண்டி கொடுக்கும் போதே எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணி தான் கொடுப்போம். எதனா வேணும்னா நம்ம அமுத்துரமன் காசு நம்பி ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். பண்ணிட்டானான்னு பார்த்து எடுத்துங்க. அப்புறம் நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொன்னா நம்ம நிர்வாகம் பொறுப்பு இல்லை. வண்டி எடுக்கும் போது எஃப்சி இல்லையா, அந்த உடனே பார்த்து ஏசி பண்ணணுமா, அதில் டயர் மாற்றணுமா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரணுமா, எல்லாமே எல்லா வசதியும் பண்ணி தான் கொடுப்போம். நீங்க வண்டி எடுக்கும் போதே பண்ணிட்டானான்னு பார்த்து எடுத்துங்க. ஹோண்டா சிட்டில 3 கலர், 3 டிஃபரெண்ட் கலர், யூனிக்கான கலர். ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு, அழகான ஒரு கோல்டு கலர்ல இருக்கு, கிரே கலர்ல இருக்கு. ஒரு வண்டியோட டீடைல் சொல்லிடலாமா சார்? இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க. இந்த வண்டி 2007, 8 ரெஜிஸ்டர். ஓகே. ஃபுல்லா மாடிஃபைடு வண்டி. 2,500 ரூபா வித்த வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பரிசு 2 லட்சம் ரூபாய். செட்டில்மெண்டா வேணா ஒரு 170, 180 கொடுத்தலாம். ரெடி கேஷ்னா 170 கொடுக்கலாம். ஆமா. ஓகே. அடுத்த வண்டி சார். இது பாத்தீங்கன்னா 2008, 9 ரெஜிஸ்டர். இதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பசங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் ஓட்டி பழக்கத்தை வாங்கி போனாங்க. ஓட்டி பழக்கம் திருப்பி என்கிட்ட கொடுத்தாங்க. என்கிட்ட வாங்கி போனா 2,500 ரூபாய் வாங்கி போனாங்க. இப்போ 2 ரூபாய் கேட்குறாங்க. நீங்க நேரா வந்தீங்கன்னா ஒரு 170, 180 பண்ணிடலாம். செட்டில்மெண்டா வேணா 10 ரூபா கம்மியா கொடுத்துடலாம். 10 ரூபா கம்மியா கொடுத்துடலாம். லோன் ஆப்ஷன் வேணா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. அடுத்த இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா இது வெளியூர்ல இருந்து ஒரு கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க. நம்ம சேனல் பக்கம் ரசிகர் பொறுத்துருது. அவங்க பாத்தீங்கன்னா 2 ரூபாய் கேட்டாங்க. 2008, 4 வீல் அலாவெல்லாம் போட்டுருக்காங்க, அமங்கலமா இருக்கு. வண்டி கொடுக்கும்போது அப்டேட் விட்ட உடனே அப்டேட் ஷோரூம் நிப்பாட்டிட மாட்டோம் மக்களே. அந்த வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டு அந்த வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ எல்லாம் ஒரு ஜென்ரலா செக் பண்ணி தான் வைப்போம். நீங்க எடுக்கும் போதே எல்லாம் பக்காவா இருக்கான்னு பார்த்து எடுத்துங்க. வண்டி வாங்கணும்னு ஆசையோட கற்பனை வந்தா போதும். அந்த கற்பனை இங்க வந்தா கண்டிப்பா வேணும். உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியா இருக்கும், வந்தா வாங்கிடுவீங்க. நன்றி மக்களே. அடுத்து இப்போ நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா 2வது யார்டுங்க. இந்த 2வது யார்டு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி யூஸ்டு கார், அதுவும் நிறைய விரும்புற கார். இதுலயும் பட்ஜெட் ரேஞ்சில் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க சார். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு 2-4 நானோ அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலா பார்த்துலாம். சொல்லுங்க சார். மக்களே, எப்பவுமே டாடா நானோ கடல்னா நம்ம அமுத்துரமன் காசு சொல்லலாம். எப்பவுமே ஒரு 10 வெஹிக்கல்ஸ் இருக்கும். எல்லாமே 40 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா, 1 ரூபாய் எல்லா பட்ஜெட்லயுமே நானோ கார் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உனக்கு லோ பட்ஜெட்ல நானோ கார் சப்ளை பண்றது நம்ம அமுத்துரமன் காசு மட்டும் தான். எப்பவுமே பார்த்தா 10 கார் இருக்கும். இன்னைக்கு அவர் வந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4 கார் வண்டி இருக்கு. இந்த 4 காரும் பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி தரோம். டாடா நானோக்கு பார்த்தா டோட்டல் தமிழ்நாட்டுல யாருமே லோன் பண்ணி தர மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30 கிட்ட மைலேஜ் போவோம். இன்னைக்கு ஒரு 40 ரூபா, 50 ரூபாய் நல்ல நானோ கார் கிடைக்குது நம்ம எல்லாத்துலயுமே. அதுக்கப்புறம் நானோ கார் பாத்தீங்கன்னா அழகு வாங்கணும்னு சொல்லலாம். குட்டியா நல்லா ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நிப்பாட்டிக்கலாம். மைலேஜ் ஓட்டி பண்ண ஆசைப்படுறவங்க, ஃபேமிலி வச்சுக்கிறவங்க இந்த வண்டியை நல்லா ஒரு ஆக்டிவால போற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஃபீல்ட்ல இந்த வண்டி வாங்கிக்கலாம். இது 13 மாடல். இந்த வண்டி 2013, 14 ரெஜிஸ்டர். இது பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல ₹1 ரேட்டு போட்டிருக்கோம். 79 ரூபாய் கம்மி கொடுக்குற பிளான் இல்ல. நம்ம சேனல் பரிசு பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 30 ரூபாய் கையில கொடுத்தா 30 ரூபாய் லோனும் பண்ணி தருவோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 79 ரூபாய் ஆன்லைன்ல போட்டிருக்கோம். 70 ஒரு 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கும் ஒரு 30 ரூபாய் கையில கொடுத்தீங்க அப்படின்னா லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். அடுத்த வண்டி, இந்த வண்டி பார்த்த உடனே அட்ராக்ஷனா இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா ஆமா, இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா நானோ கோல்டு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானோ ட்விஸ்ட் சொல்லுவாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. கஸ்டமர் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கேட்டாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு போன வண்டி தான். திருப்பி பார்த்தா ஓட்டி பழைய திருப்பி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் 1,29,000 மட்டுமே.
வெறும் 29 ருபீஸ் கையில கொடுத்தா போதும். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். சூப்பர் சார். அடுத்த நானோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012 13 ரிஜிஸ்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறதுக்கு 80 ரூபா கேட்டாங்க. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 69 ரூபா, வெறும் 69 ரூபா கொடுத்தாலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் 19 கையில் கொடுத்தா போதும். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணலாம். 19 ரூபா என்னங்க கிடைக்கும் இன்னைக்கு ஒரு பைக் விற்கிற ரேட்டு தான். இது வெறும் 19 கையில் கொடுத்தா போதும். டாடா நானோக்கு லோன் பண்ணி தரோம். இது இன்னைக்கு நேரத்தில் நம்ம பண்ணல, ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் போய் கார் வச்சுக்காக தான் தம்பி அருமையான ஆஃபர்லாம் போட்டிருக்கேன். காசே இல்லைனாலும் கவலை கிடையாது. உங்க வீட்டில் இருக்க காரு, பைக்கு, டாடா ஏசி எந்த நிலைமை தான் சரிங்க. சில பேர் பார்த்தா புக் இருக்கும், கிழிஞ்சு போயிட்டு இருக்கோம். சில பேர் புக் இருக்கும், தொலைஞ்சு போயிட்டு இருக்கோம். சில பேர் பார்த்தா என்ஓசி இருக்கும், லோன்ல போயிட்டு இருக்கோம், கட்ட முடியாது தவிப்பாங்க. எந்த மாதிரி கண்டிஷன் சரிங்க, அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டு நம்மகிட்ட இஎம்ஐ வசதி வேணா பண்ணிக்கலாம், செட்டில்மெண்ட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். எக்கச்சக்க ஆஃபர் வாரம் போட்டே இருப்போம். ரெகுலராக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனா வீடியோ போற நண்பருக்கு அருமையான ஆஃபர்லாம் போட்டே இருப்போம். அடுத்த ஆல்டோ சீரிஸ்ல ஒரு 3 ஆல்டோ நிக்குது. இந்த ஆல்டோ பாருங்க 2005 6 ரிஜிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1 லட்ச ரூபா கேட்டு விட்டு போயிருக்காங்க. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய்க்கு கொடுத்தலாம். ஒரு 40,000 கையில கொடுத்தா ஒரு 50 ரூபா லோனும் பண்ணி தரலாம். பார்த்தீங்கன்னா 2007 8 ரிஜிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் கஸ்டமர் கேட்டு விட்டு போயிருக்காங்க. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 1,29,000 ரூபாய் மட்டுமே. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 29 ருபீஸ் கையில் கொடுத்தா போதும். லோன் ஆப்ஷன் இருக்கு. அடுத்த ஆல்டோ சார். இது பாருங்க மாருதி சுசுகி ஆல்டோ லேட்டஸ்ட் வண்டி 2017 18 ரிஜிஸ்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம சேனல் பரிசு 2,79,000 ரூபாய். டவுன் பேமெண்ட் வெறும் 20 ருபீஸ் கையில் கொடுத்தா போதும். இந்த மாருதி சுசுகி ஆல்டோக்கு நீங்க கொண்டு வரலாம். அடுத்து ரெடிகோ சார். தக்ஷன் ரெடிகோ பார்த்தீங்கன்னா நீங்க 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. 2019 20 ரிஜிஸ்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,79,000 ரூபாய் மட்டுமே. 20 ருபீஸ் கையில் கொடுத்தா போதும். இந்த தக்ஷன் ரெடிகோ நீங்க கொண்டு வரலாம். வண்டி பெட்ரோல் வண்டி, நானோ கார் மாதிரி குட்டியா ஸ்பேஸ் இருக்கும், சூப்பரா மைலேஜ் போகும். அடுத்து சென்டர்ல நிப்பாட்டி இருக்க ஃபுல்லாமே i20 சார். ஃபர்ஸ்டா பாக்குற i20 2013 14 ரிஜிஸ்டர். 3.5 லட்ச ரூபா விற்கிற வண்டி. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 3,29,000 ரூபாய் மட்டுமே. ஜஸ்ட் 329. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து இருக்கிற சிட்டிஸ் கண்டிஷன் வேணும்னா 5-10 கம்மி பண்ணி கொடுத்துறேன், எடுத்துட்டு போயிடுங்க. அடுத்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா i20 2010 11 ரிஜிஸ்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 லேக் விற்கிற வண்டி. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய். வெறும் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கையில் கொடுத்தா 2 லட்ச ரூபா லோன் பண்ணி தரலாம். வண்டி கொடுக்கறது இல்லாமல் நேம் ட்ரான்ஸ்ஃபர், இன்சூரன்ஸ், சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம். நீங்கள் வண்டி எடுக்கும் போதே எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க. வண்டி கொடுக்கறது இல்லாமல் லோன் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, வாரம் ஒரு ஆஃபர் போட்டுனே இருப்போம். நம்ம அம்புத்துரமன் கார் சேனல் பரிசு இருக்குது, எல்லாமே தெரியும். அடுத்த i20 சார். மேக்னா i20 மேக்னா சார். வண்டி பார்த்தீங்கன்னா 2012 13 ரிஜிஸ்டர் டீசல் வண்டி. பக்கா கண்டிஷனில் இருக்கு. வண்டி கொடுக்கும் போதே நம்ம ஏஜிபி அம்மனோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வண்டி கொடுக்கும் போதே கஸ்டமர் வந்து இல்லை டயர் பாயிண்ட் வீக்காக இருக்கு, இல்லை ஏசி வரல, இல்லை வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ்லாம் மாற்றி கொடுங்க, இல்லை நேம் டெஸ்ட் பண்ணி கொடுங்க, இல்லை இன்சூரன்ஸ் போட்டு கொடுங்க, ஃபினான்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லை எக்ஸ்சேஞ்ச் வண்டி எடுத்துங்க, எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே நடந்த ஒரே இடம் பார்த்தா நம்ம ஏஜிபி அம்மன் மட்டும் தான். இந்த வண்டிக்கு ரேட்டு சார். இந்த வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 3,29,000 மட்டுமே. டவுன் பேமெண்ட் பார்த்தா 79 ரூபா கையில் கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். பேங்க் ப்ரொஃபைல் பக்கா இருந்துச்சுன்னா 29 ருபீஸ் கையில் கொடுத்தா போதும். டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் வசதி இருக்கு. எக்கச்சக்க ஆஃபர் வாரம் போட்டுனே இருப்போம். இந்த வார ஆஃபர் உங்களுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா i10 மட்டுமே கிட்டத்தட்ட 6 வண்டி லைனப்ல நிப்பிட்டு இருக்காங்க. எல்லா கலர்லயுமே இருக்கு. ப்ளூ இருக்கு, கிரே இருக்கு, ரெட் இருக்கு, பிங்க் இருக்கு, ஒயிட் இருக்கு, ரெட் இருக்கு. எல்லா வண்டியும் ஸ்பெசிஃபிக்கா ஒன்னொன்னா பார்த்துலாம். ஃபர்ஸ்டா பாக்குற ப்ளூ கலர் வண்டியில இருந்து சொல்லிடலாம் சார். மக்களே கலரா i10 அண்ணன் சொன்ன மாதிரி கலரா i10 கலரா பார்க்கலாம். எல்லா கலர்லயுமே இருக்கு. பச்சை, மஞ்சள், சிவப்பு, வெள்ளை எல்லா கலர்லயுமே நம்ம அம்புத்துரமன் காசுல i10 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓட்டி பழகணும் ஆசைப்படுறவங்க, ஃபேமிலி வச்சுக்க ஆசைப்படுறவங்க, டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் வசதி இருக்கு. என்ன பட்ஜெட்ல வேணாலும் நம்ம அம்புத்துரமன் காசுல ஒரு i10 கிடைக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2,2 விற்கிற வண்டி. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 2 லேக் கொடுத்துடலாம். 2011 12 ரிஜிஸ்டர் Hyundai i10. ஓட்டி பழகணும் ஆசைப்படுறவங்க, ஃபேமிலி வச்சுக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, வண்டி கொடுக்கும்போதே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கலாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவேன். சில பேர் வண்டியில ஏசி வரலான்னுவாங்க, சில பேர் டச் அப் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தா டயர் மாத்தி கொடுவாங்க. எல்லாமே பண்ணி பக்காவாக தான் கொடுப்போம். அந்த வண்டி 2011, இது 2008 9 ரிஜிஸ்டர். இது 2 லேக் வித்த வண்டி. இன்னைக்கு நம்ம சேனல் பரிசு பண்ணா 1,90,000 ரூபாய். 40 ரூபா கையில கொடுத்தா ஒரு 1,50,000 ரூபா லோனும் போட்டு தரலாம். 2009 10 ரிஜிஸ்டர் 2,4 ரூபா விற்கிற வண்டி. இன்னைக்கு நம்ம சேனல் பரிசு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா 2,10,000 கொடுத்தலாம். ஒரு 50 ரூபா கையில கொடுத்தா ஒரு 1,50,000 ரூபா லோனும் போட்டு தரலாம். இந்த வண்டி சொல்லி பார்த்தீங்கன்னா 2012 13 ரிஜிஸ்டர் ஆட்டோமேட்டிக் வண்டி. லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே ஈஸியாக ஓட்டி பழகிக்கலாம். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர், வண்டி நம்பர் 1ஆம் நம்பர் வண்டி. இந்த வண்டி வாங்குறவங்க லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிளோட வண்டி கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 3 லட்ச ரூபா கஸ்டமர் கட்டி விட்டு இருக்காங்க. நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். லோன் ஆப்ஷன் கொடுத்துற மாதிரி இருந்தால் 3,29,000 ரூபாய். டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் 20 ருபீஸ் கையில் கொடுத்தா போதும். லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். இந்த வண்டி வாங்குறது லக்கு. ஏன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே ஈஸியாக ஓட்டி பழகிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கேட்குற வண்டி.
இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1,79,000 மட்டுமே. டவுன் பேமெண்ட் வெறும் 70 rupees கையில் கொடுத்தா போதும். லோட் ஆப்ஷன் பண்ணி தரலாம். Hyundai i10. அடுத்து இயான் சார். Hyundai இயான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014 15 லிஸ்ட் 2.5 to 2.5 விற்கிற வண்டி. இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2,29,000 மட்டுமே. வெறும் டவுன் பேமெண்ட் 29 rupees கையில் கொடுத்தா போதும். இந்த 29 rupees எதுக்காக ஸ்கீம் போட்டிருக்கோம்னா எல்லாருக்கும் போய் கார் ரீச் ஆகணுங்க. இன்னைக்கு ஒரு பைக் இருந்தாலும் சரி அதை ஒரு 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கார்ல போகலாம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் கார்ல போறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருங்க. அதை நீங்களும் பயன்படுத்திங்க. வணக்கம் மக்களே. அம்பத்தூர் அம்மன் மோட்டார்ஸோட இது வந்து 3வது யாடுங்க. வணக்கம் 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 தமிழ்நாட்டிலோட அனைத்து தங்கச்சிகளே. சார் அடுத்து வந்து 7 சீட்டர் இந்த லைன் ஃபுல்லா நிப்பாட்டுறீங்க. எக்கச்சக்க ஆஃபர் வாரம் போட்டே இருப்போம். இந்த வார ஆஃபர் உங்களுக்காக 3 வண்டி சேர்த்து வெறும் 4 லட்சம் ரூபா. ஆமா, டீசல் வண்டி. நேரா வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரசிக பெருமளுக்காக 1.5 லட்சம் கொடுத்தலாம். எஃப்சி, இன்சூரன்ஸ், நேம் டிரான்ஸ்ஃபர், எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பண்ணி தான் கொடுப்போம். வண்டி எடுக்கும் போதே பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க. உங்க பட்ஜெட்ல காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியா இருக்கும். வந்தா வாங்கிடுவீங்க.